வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு வீடியோ சீரடி சாய் பற்றின ஒரு வீடியோ. சீரடி சாய் காலத்தை வென்ற மர்மமும் அறிவியலும். ஸோ வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப ஏதோ ஒரு சின்ன வெளிச்சம் தெரியாதுன்னு நாம் தேடுவோம். அப்படி கோடிக்கணக்கான மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சமாக இருக்கிற ஒரு பெயர் சீரடி சாய்பாபா. அவர் ஒரு சாமியாரா, இல்லை சித்தரா, இல்லை கடவுளின் அவதாரமா? சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை இன்னைக்கு 2026 இருக்கிற 2K கிட்ஸ் வரைக்கும் ஏன் கொண்டாடுறாங்க? அவர்கிட்ட இருந்த அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன? இன்னைக்கு வியாழக்கிழமை பாபாவை பற்றி உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த நாள் நல்ல நாள். வீடியோக்குள்ளே போகலாம். பாபாவின் மர்மமான வருகையும் மிராக்கிள்கள். 1854 வருடம் சீரடிக்கு ஒரு 16 வயசு பையன் வாரார். யாருன்னு தெரியாது, எங்கிருந்து வந்தான்னு தெரியாது. ஒரு வேப்ப மரத்தடியில் கடும் குளிரையும் மழையையும் பொருட்படுத்தாமல் தவம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரில் எரியும் விளக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எண்ணெய் தர மறுத்த வியாபாரிகளுக்கு முன்னாடி வெறும் தண்ணீரை ஊற்றி பாபா விளக்கு எரிய வச்சார். இது வெறும் மந்திரம் இல்லை, பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது. மரணத்தை வென்றவர். ஒரு முறை பாபா தன் உயிரை உடல்ல இருந்து பிரித்து 3 நாள் கழித்து திரும்ப வந்தார். இதெல்லாம் இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் படி பார்த்தா அஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பாபாவை பிடிக்குது? பாபா சொன்ன 2 வார்த்தை ஸ்ரத்தா மற்றும் சபுரி, அதாவது நம்பிக்கை, பொறுமை. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் உடனே நடக்கணும், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி. ஆனால் பாபா சொல்கிறாரு, உன்னோட நேரம் வரும்போது நான் தருவேன். இது ஒரு சயின்டிஃபிக் அஃபர்மேஷன். உங்கள் ஆள் மனசில் பாபா பார்த்துக்குவாருங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்துட்டா உங்கள் பயம் ஓடிடும். நான் இருக்கேன், நான் இருக்க பயமே. இது வெறும் வார்த்தை இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஹீலிங் எனர்ஜி. மதம் கடந்த மர்மம். பாபா கிட்ட இருந்த மிகப்பெரிய பவர் அவர் ஒரு மதத்துக்குள்ள அடங்கலை. சப்கா மாலிக் கடவுள் ஒருவர்னு சொன்னார். அவர் ஒரு மசூதியில் வாழ்ந்தார். ஆனால் அங்கே துணிங்கிற நெருப்பை வளர்த்தார். தர்மம், சாதி இவையெல்லாம் தாண்டி அன்பை மட்டும் தான் போதிச்சார். ஒரு குருவா அவர் நமக்காக இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? உன்னால் முடியலையா, என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். இந்த சரணாகதி தத்துவம் தான் ஒரு மனுஷனை எல்லா கவலையிலிருந்தும் விடுவிக்குது. ஸோ இறுதியாக இந்த வீடியோ நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்கன்னா அது பாபாவோட ஆசீர்வாதம் தான். உங்கள் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு பாரத்தை அவர்கிட்ட இறக்கி வைங்க. சாயி நீயே பார்த்துக்கோன்னு ஒரு தடவை சொல்லி பாருங்கள், வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். பாபா இப்போ உடலால் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நண்பனா, அப்பாவா, குருவா உங்கள் ஒவ்வொருத்தர் கூடவும் இருக்காரு. ஓம் சாய்ராம்.